வெல்கம் டு 2K அகாடமி நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிசியில் கம்பராமாயணமும் ராவண காவியங்கள் அந்த ரெண்டு பாடத்தில் இருந்து முக்கியமான கேட்கப்பட்ட வினாக்களை நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த பாட்டில் நம்ம எல்லா கொஸ்டின்ஸை முடிக்க ட்ரை பண்ணுவோம். சப்போஸ் டைம் கூடிருச்சுன்னா இன்னொரு பார்ட் எடுத்து மொத்தமாக நம்ம இந்த இது முடிச்சுக்கலாம். ஓகேவா? கம்பராமாயணம் ப்ளஸ் ராவணகாவியம் 2016 2024 இன்றைக்கி ஆகஸ்ட் வரைக்கும் டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட வினாக்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பார்த்தோம்னா, திருக்குறள் தொடர்பான வினாக்களை பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் 14 கீழ்கணக்கு நூல்கள் தொடர்பான வினாக்கள் பார்த்தாச்சு. இப்போ கம்பராமாயணம் ராவணகாவியம், அதாவது 10 பாட்டு இருக்கும்ல, அதில் 3ஆவது பாட்டுக்கு வந்துட்டோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு கொஸ்டின், தமிழுக்கு கதி என்று போற்றப்படும் நூல்கள் எவை அப்படின்னு கேட்டாங்கன்னா, என்னது? கானா கம்பராமாயணம், தீனா திருக்குறள். கம்பராமாயணமும் திருக்குறளும் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, திருமணம் செல்வ கேசவராயர் அப்படின்றவர் தான் இது இப்படி சொல்லியிருப்பார். தமிழுக்கு கதி கம்பராமாயணமும் திருக்குறளும் என்பது சரியான விடை. அடுத்து, பலமுறை கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின்ஸ் 10 கிட்ட நம்மளே வீடியோவில் போட்ட நம்ம கிட்டத்தட்ட ஒரு பார்த்த வீடியோஸில் குறைஞ்சது இந்த கொஸ்டின்ஸ் இந்த கொஸ்டினை நான் 6லேருந்து 7th முறை பார்க்குறேன். இந்த கொஸ்டின்ஸை மட்டும், இந்த கொஸ்டினை ஏன்னா அத்தனை முறை கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினை. கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று 1, கம்பராமாயணத்தில் அயோத்தியா காண்டம் 2ஆம் காண்டம் ஆகும். ஓகேவா? கூற்று 1. அடுத்து கூற்று 2, அயோத்தியா காண்டத்தில் 13 படலங்கள் உள்ளன. இது ரெண்டுமே சரியாக கேட்டாங்கன்னா சரி. கூற்று 1ம் சரி, கூற்று 2ம் சரி. அயோத்தியா காண்டம் 2ஆம் காண்டம் தான். மொத்தம் 6 காண்டங்கள் வருது. ஃபஸ்ட்டு காண்டம் பாலகாண்டம், செகண்ட் அயோத்தியா காண்டம், பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்த காண்டம், யுத்த காண்டம், சுந்தர காண்டம். இந்த 6 காண்டங்கள் உள்ளது. அதில் 2ஆவது காண்டம் அயோத்தியா காண்டம். அயோத்தியா காண்டத்தில் 13 படலங்கள் உள்ளது. ஓகேவா? கூற்று 1, 2 இரண்டும் சரிதான். கம்பராமாயணத்துலேருந்து கேள்விகள் எப்போயுமே கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ நல்லா இந்த வீடியோ நீங்கள் கவனித்து பாருங்கள். ஓகேவா? அடுத்து, கம்பர் அவை புலவராக விளங்கிய அரசவை என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, குலோத்துங்க சோழனுடைய அரசவையில் தான் கம்பர் அவைகள புலவராக விளங்கியிருப்பார். ஓகேவா நண்பர்களே? நல்லா பார்த்துக்கோங்க. குலோத்துங்க சோழன், அதாவது 1ஆம் குலோத்துங்க சோழனா 2ஆம் குலோத்துங்க சோழன் அப்படின்னு சப்போஸ் ஆப்ஷனில் வச்சிட்டாங்கன்னா, இவர் 2ஆம் குலோத்துங்க சோழன் அவையில் தான் இதாக இருப்பார். என்னது? அவை புலவராக விளங்கியிருப்பார். ஸோ அதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்து, 2023 கேட்கப்பட்ட வினாக்கள் பார்க்க போகிறோம். கல்வியில் பெரியவர் கவி சக்கரவர்த்தி என்றெல்லாம் புகழப்படுவர் யாங்கன்னா, கல்வியில் பெரியவர் கம்பர், கவி சக்கரவர்த்தி கம்பர். ஸோ கம்பரை பற்றிய கேள்விகள் 2023 கேட்கப்பட்ட கேள்வி. அடுத்து, ஏழமை வேட நிறந்தில வென்றன ஏ சாரோ அப்படின்னு சொல்லி என்று இயம்பியவன் யாருன்னு கேட்குறாங்க. இது குகன் அப்படின்றதான் சொல்லியிருப்பார். ஏழமே வேடன் இறந்திருக்கலாமே அப்படின்னு இந்த உலகத்தை மக்கள் எனக்கு சொல்லிடுவாங்களே அப்படின்னு சொல்லி குகன் ராமர்ட்ட இந்த கூற்றை சொல்லியிருப்பார். இதே கூற்றை யாரிடம் கூறினான்னு கேட்டாங்கன்னா, குகன் ராமர்ட்ட கூறினார். ஓகேவா? ஸோ அதாவது கம்பராமாயணம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸு. ஸோ நல்லா இந்த வீடியோ நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கோங்க. 1 or 2 டைம்ஸ் போட்டு காதால் கேட்டுக்கிட்டிங்கன்னா கம்பராமாயணத்துலேருந்து எப்படி கேள்வி கேட்குறாங்கன்றது உங்களுக்கு புரியும். ஓகேவா? அதுக்கு தான் நான் சொல்கிறேன். நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து, ராவண காவியத்திலிருந்து 2020 கேட்கப்படுவேனா, காலத்தின் விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சி பொறி, உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் என்று பேரறிஞர் அண்ணாவால் குறிப்பிடப்படும் நூல் எது அப்படிங்கிறாங்கன்னா, ராவண காவியத்தை தான் அறிஞர் அண்ணா சொல்லியிருப்பார். 9th நியூ புக்கில் ராவண காவியம் இருக்குது. ஸோ அதில் ஒரு பாக்ஸில் தான் இந்த வரியை அண்ணா சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அடுத்து, ராமாயணத்தில் கம்பர் எழுதாத காண்டம் என்னன்னு கேட்குறாங்க. உத்தரகாண்டம். ஆப்ஷன் ஏதாவது சரியான. ஏன்னா உத்தரகாண்டம் அப்படின்றது எதுன்னா ஒட்டக்கூத்தர், ராசராச சோழன் உலா என்னும் நூலை எழுதிய ஒட்டக்கூத்தர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் தான் உத்தரகாண்டம், அதாவது 7வது காண்டம் சொல்லப்படுகின்றதை எழுதினவர். அது 7வது காண்டம் சொல்லுவாங்க. மிச்ச காண்டெல்லாம் அவர் கம்பர் 6 காண்டத்தை எழுதியிருப்பார். ஓகேவா? அடுத்து, சினமான தீயறிவை புகைத்ததாலே திரிலோக நாயகனை சிறந்து சொன்னாய். இப்பாடல் வழி வரும் திரிலோக நாயகன் யாருன்னா தருமன். நம்ம மகாபாரதத்தில் 5 பஞ்ச பாண்டவர்கள்னு சொல்லுவாங்கள்ல, அந்த 5 பேர்த்தில் மூத்தவர் தான் தருமன். அவர் தர்மம் சார்ந்து, அவர் பேரே தர்மன் தான். அவர் தர்மத்தின் என்ன சொல்லுவார், தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் சொல்லுவோம்ல, அந்த தர்மம் அப்படி சொல்லி நம்ம தர்மனை தான் சொல்லுவாங்க. இவர் மூத்தவர் நல்லவராக இருப்பார். அதாவது தர்மம் பண்ணுவார். இந்த எப்படி சொல்கிறது, நேர்மையாக இருப்பார், எதுலையுமே பொய் சொல்ல மாட்டார், உண்மையாக இருப்பார். ஸோ அவர் தான் திரிலோக நாயகன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து, கம்பராமாயணம் மறுபடியும். கம்பராமாயணத்தின் குகப்படலம் இப்படியும் அழைக்கப்படுகிறதுனா, குகைப்படலத்தை பார்த்தீங்களா, குகப்படலத்தை கங்கை படலம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகேவா? குகப்படலம் எப்படி அழைக்கப்படுகிறது? கங்கை படலம் எனவும் அழைக்கப்படுகிறது. அடுத்து, அகன் அமர் காதல் அய
நின்னோடும் எழுவரானோம் என்று ராமன் யாரை குறிப்பிடுகிறார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ராமர் வந்து வீடனன் அப்படின்றவர் தான் வந்து எழுவர் அப்படின்னு சொல்லியிருப்பார். குகனோட வந்துட்டு ஐவரானோம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பார். சுக்கிரவனோட சேர்த்து அறுவரானோம் மாதிரி சொல்லியிருப்பார். நம்ம வீடனை சேர்த்து எழுவரானோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ கம்பராமாயணத்தை பொறுத்த வரைக்கும் நியூ புக்கில் வந்து 10th நியூ புக்கில் வந்து கம்பராமாயணத்தை பற்றி ஒரு இது இருக்குது. 12th நியூ புக்லேயும் கம்பராமாயணத்தை பற்றி இருக்குது. ஸோ கம்பராமாயணம் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து நிறைய கேள்வி கேட்பாங்க கம்பராமாயணத்துலேருந்து. கம்பர் பிறந்த தேரழுந்தூர் சோழ நாட்டில் அமைந்துள்ளது. இது சரியாக கேட்குறாங்க. இது சரியான கூற்று தான். அடுத்து கம்பர் 2ஆம் குலோத்துங்கன் காலத்தில் வாழ்ந்த புலவர். நான் வீடியோவில் சொன்ன மேலேயே கம்பர் வந்து 2ஆம் குலோத்துங்கன் காலத்தில் வாழ்ந்த ஒரு புலவர் தான். ஓகேவா? ஸோ கூற்று ரெண்டுமே சரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு இட்ட பெயர் என்னன்னு கேட்டாங்கன்னா ராம அவதாரம். 10th புக்கில் வந்து இந்த வரி அப்படியே இருக்குது. 12th புக்லையுமே இருக்குது. நியூ புக்கில் நான் சொல்கிறது கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு இட்ட பெயர் என்ன கேட்டாங்கன்னா ராம அவதாரம். இது பலமுறை கேட்கப்பட்ட கேள்விங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து கம்பராமாயணத்தில் ராமனிடம் உன்னை விட பரதன் நல்லவன், நிறை குணத்தவன், குறைவில்லாதவன் என புகழ்ந்தவர் யார் அப்படின்னா கோசலை. கோசலை யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ராமர் இருக்கார்ல, ராமருடைய அம்மா தான் வந்து கோசலை. ஓகேவா? அவங்க தான் வந்து உன்னை விட பரதன் நல்லவன், அவன் நிறை குணத்தவன், குறைவில்லாதவன் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நம்ம கைகேயி இருக்காங்களே, அவங்க போய் தசரதன்ட்ட வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ராமனை வந்து நாடாளட்டும், ராமன் வந்து காடுக்கு போகட்டும், பரதன் நாடாளட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ராமர் வந்து எதுவும் நினச்சிக்கிடுவாரோ வருத்தப்படுவாரோ நினச்சிட்டு ராமருடைய தாயான கோசலை வந்து இந்த கூற்றை வந்து ராமர்கிட்ட சொல்லியிருப்பாங்க. இந்த கூற்று யாரிடம் சொல்லுங்கன்னா சொன்னது இவங்க தான். நம்ம யார்? ராமருடைய அம்மா கோசலை அப்படின்றவங்க. ஓகேவா? அடுத்து மையோ மரகதமோ மறிகடலோ மலைமுகிலோ ஐயோ இவன் வடிவு என்பதோர் அழியா அழகுடையார் என்று வர்ணித்தவர் யார் அப்படிங்கிறாங்கன்னா கம்பர். கம்பர் வந்து நம்ம 10th நியூ புக்கில் வந்து அந்த பாட்டு வந்து இருக்கும். ராமரை பற்றி அவருடைய அழகை பற்றி கம்பர் வந்து வர்ணிச்சிருக்காரு. ஓகே, யாரை வர்ணிச்சாங்கன்னா ராமரை வந்து வர்ணிச்சிருப்பார். அடுத்து நீல பொய்கையில் மிதந்திடும் தங்கத் தோணிகள். இக்கூற்று யாருடையதுன்னு கேட்டாங்கன்னா அர்ஜுனன். தங்கத் தோணிகள் அப்படின்னு வந்து நம்ம அர்ஜுனனை சொல்லணும். அர்ஜுனன் பஞ்சபாண்டவரில் ஒருவர். ஏன்னா வில்லுக்கு அர்ஜுனன் சொல்லுவாங்கள்ல, நம்ம அர்ஜுனன் அவர் தான். நில பொய்கையில் மிதந்திடும் தங்கத் தோணிகள். இக்கூற்று யாருங்கன்னா அர்ஜுனன். ஆப்ஷன் பியில் இருக்க தருமன் என்ன சொன்னாங்க இப்போ பார்த்தோமே, திரிலோக நாயகன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறவர் தருமன் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. அடுத்து பின்வருவனவற்றுள் என்ன கேட்குறாங்க? தவறானதை தேர்வு செய்கன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ பாருங்களேன், கம்பர் தேரழுந்தில் பிறந்தவர். சரி. சரஸ்வதி ஆப்ஷன் சி பாருங்களேன், சரஸ்வதி அந்தாதியை ஏற்றியவர் கம்பர். இதுவும் சரி. அடுத்து கம்பரது காலம் கிபி 12ஆம் நூற்றாண்டு. இதுவும் சரி. ஸோ எது தப்புடா? ஆப்ஷன் பி தான் தப்பா. அப்போ என்ன பார்ப்போவாங்க. கம்பரை ஆதரித்த வள்ளல் சீதக்காதின்னு கொடுத்துருக்காங்க. கம்பரை ஆதரித்த வள்ளல் யாருன்னா சீதக்காதி கிடையாது, சடையப்ப வள்ளல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் அந்த சடையப்பவரோட 1000 பாடல்களுக்கு ஒரு முறை கம்பர் புகழ்ந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சீதக்காதி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம உமறு புலவர் இருக்கார்ல, உமறு புலவை வந்து ஆதரித்து வரத்த அந்த சீதக்காதியை வந்து சொல்லுவாங்க. உமறு புலவர் யாருன்னா சீதாபுராணம் என்ற நூலுடைய ஆசிரியர். ஓகேவா நண்பர்களே? அடுத்த கொஸ்டின், மலை உருவி மரம் உருவி மண் உருவிற்று ஒரு வாலி. வாலி ஓகேவா, இவ்வரி இடம்பெற்ற நூல் என்னன்னா வாலி வந்து எதில் வருவார்? ராமாயணத்தில் தான் வந்து வாலி வருவார். அதாவது நம்மளோட ராவணோட சேர்ந்துக்கிட்டு நம்ம ராமனை வந்து எதிர்க்கிறவர் வந்து கொடுத்துருப்பாங்க. வானர குல தலைவனாக வந்து இருப்பார் வாலி. அந்த மறைஞ்சிருந்து தாக்குவாங்கள்ல, ராமர் வந்து தாக்கியிருப்பாருன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ வாலி அப்படின்ற பேர் வந்தால் ராமாயணத்தை போட்டுருங்க. அப்படி இந்த பாட்டு ஞாபகம் இல்லையா, உருவி 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 வந்துச்சுன்னா கம்பராமாயணத்தை வந்து போட்டுருங்க. ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ஸ், நல்லா பார்த்துக்கோங்க. உத்தரகாண்டம் என்னும் பகுதியை ஏற்றியவர் இப்போ தான் பார்த்தோம், ஒட்டக்கூத்தர். இவரும் கம்பரும் சமகாலத்தவர்கள். ஓகே, 2023 பார்த்தோம். இப்போ 2022 அப்படியே பேக்கில் போகிறோம். கம்பராமாயணத்தின் அனுமனின் தலைமை பண்புகள் வீறுபெற்று விளங்கும் காண்டம் எது அப்படிங்கிறனா சுந்தரகாண்டம். ஓகேவா? சுந்தரகாண்டம் என்பது 5ஆம் காண்டம். ராமாயணத்திலே வந்து இவங்க வந்து கேட்டாங்கன்னா 5ஆம் காண்டம். மணிமுடியாக விளங்கும் காண்டம் அப்படி கேட்டாங்கனாலும் அதுதான். அனுமனின் சிறப்பு அப்படி கேட்டாலும் அந்த காண்டம் தான். அப்புறம் அனுமனுக்கு சுந்தரன் அப்படின்ற பேர் வந்து ராமாயணத்தில் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த காண்டம் ரொம்ப முக்கியமான காண்டம், நல்லா பார்த்துக்கோங்க. கம்பராமாயணத்தில் 1000 அம்பிக்கு நாயகன் என குறிப்பிடப்படுபவன் யார் அப்படிங்கிறனா குகன். இவர் தான் வந்துட்டு கம்பராமாயணத்தில் 1000 அம்பிக்கு நாயகன் அப்படின்னா என்னென்னா 1000 படகுக்கு தலைவன் சொல்லி அடுத்தோம். யார்? குகனை தான் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து கம்பராமாயணத்தில் துன்புள்ளதெனினன்றோ சுகமுள்ளது என கூறுபவர் யார் அப்படிங்கிறாங்கன்னா ராமன். அதாவது என்ன சொல்லுவார்னா, குகனை விட்டு ராமரை விட்டு பிரியும் போது குகன் வந்து கவலைப்படுவார், ஐயோ நம்ம பிரியிறோமேனு. அதுக்கு தான் வந்து ராமர் என்ன சொல்லியிருப்பார்னா, துன்பம் இருக்குன்னா பின்னாடி சுகம் இருக்கும், ஸோ நீ கவலைப்படாத அப்படின்றத சொல்லியிருப்பார். இந்த வரியுடைய பொருள் அதுதான். ஓகேவா? அதை சொல்லியிருப்பார்.
ராமன் என கூறுபவர். ஆப்ஷன் ஏ ஏன் குகனை வச்சுருக்காங்கன்னா குகனை பார்த்து தான் அவர் சொல்லியிருப்பார், அதனால தான் ஏல வந்து குகனை வச்சுருக்காங்க. அடுத்து அன்புல இனிநாமோர் ஐவர்கள் உளரானோம் யார் யாரிடம் கூறியது அப்படின்னு கேட்டாங்கன்னா ராமர் வந்து நம்ம குகன்கிட்ட வந்து மொதல் 4 பேரா ராமன், அப்புறம் லட்சுமணன், பரதன், இன்னொரு ஆள் யாரும் லட்சுமணன், இன்னொருத்தர் இருப்பாங்க, மொத்தம் 4 பேர் இருப்பாங்க. குகனை சேர்த்து 5 பேர் அப்படின்னு சொல்லியிருப்பார். ராமன் குகனிடம் வந்து இந்த இதை வந்து கூறியிருப்பார். அடுத்து கீழ்கண்டவற்றுள் பொருந்தாததை தேர்வு செய்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் சி தான் வந்து பொருந்தாதது, மிச்சமும் பொருந்தும் போல். ஸோ கொஸ்டின்ஸை தெளிவாக வாசிங்க. கம்பராமாயணத்திற்கு கம்பர் இட்ட பெயர் ராம அவதாரம், ஓகேவா? ரைட்டு. கம்பராமாயணத்தில் பெரும்பிரிவிற்கு காண்டம் என்று பெயர், இதுவும் ரைட்டு. டி கம்பராமாயணம் ஒரு வழிநூல், இதுவும் சரி. ஸோ சி தான் தப்புன்னு கொடுத்துருக்காங்க. என்ன பார்த்துடலாமா? கம்பராமாயணத்தில் உட்பிரிவு காதை அப்படின்னு சொல்கிறாங்க. கம்பராமாயணத்தில் உட்பிரிவு காதை கிடையாது, உட்பிரிவு வந்து படலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கூட பார்த்தோம்ல கங்கை படலத்தை குகப்படலம் சொல்லுவாங்கன்னு. ஸோ உட்பிரிவுன்னா படலம் என்பதுதான் சரியான விடை. என்றும் உள்ள தென்தமிழ் என குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா கம்பர். கம்பர் தான் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா என்றும் உள்ள தென்தமிழ் 10th நியூ ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. என்றும் உள்ள தென்தமிழ் என குறிப்பிடப்பட்டவர் யாருன்னு கேட்டாங்கன்னா கம்பர். அடுத்து கம்பராமாயணத்தின் சுந்தரகாண்டம் எத்தனாவது காண்டம் கேட்குறாங்க? 5ஆம் காண்டம். கம்பராமாயணத்தின் மணிமுடியாக விளங்கும் காண்டம், அனுமனின் தலைமை பண்புகள் வீறு பெற்று விளங்கும் காண்டம். இப்படி என்ன கேட்டாலும் நம்ம என்ன போடணும் அப்படின்னா இந்த சுந்தர காண்டம் தான் போடணும். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. 2023 பார்த்தோம், 2022 பார்த்தோம், இப்போ 2019 வந்துட்டோம். ஏன்னா 2019 வந்துட்டோம்னா 2021லையும் 2020லையும் டிஎன்பிசிலேருந்து எக்ஸாம் அதை நடக்கவே இல்லை. ஒரு 2-3 டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் தான் நடந்துச்சு. ஏன்னா அப்போ வந்து கொரோனா பீரியடு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ 20லேயும் 21லையும் மேக்ஸிமம் எக்ஸாம் நடக்கலை, 1 or 2 எக்ஸாம் தான் நடந்துச்சு. அதுவுமே டிபார்ட்மெண்ட் எக்ஸாமாக தான் நடத்தியிருந்தாங்க. அதனால் நம்ம 2010க்கு வந்துட்டோம். துடியன் நாயினன் தோல் செருப்பு ஆத்த பேர் அடியன் அல் செறிந்தண்ணன் நிறுத்தினான். இக்கூற்றிற்குரியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா குகன். குகனை தான் வந்துட்டு துடியன் நாயினன் தோல் செருப்பு ஆர்த்த பேர் அடியன் அல் செறிந்த தண்ணன் நிறுத்தினான் அப்படின்னு சொன்னோம்னா குகன் அப்படின்றவர் தான் வந்து என்னென்னா இந்த கூற்றிற்கு உரியவர். ஓகேவா? இந்த கூற்றிற்கு உரியவர் யாருன்னு கேட்கல, இந்த கூற்றிற்கு உரியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, நல்லா வாசிக்கணும். இந்த கூற்றிற்கு உரியவர் கேட்காம கூற்றுக்கு உரியவர்னு கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. கம்பரால் பன்னவன் என குறிப்பிடப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா லக்குவன். கம்பர் வந்து பன்னவன் அப்படின்னு சொல்லி யாரை சொன்னார் அப்படின்னு கேட்டாங்கன்னா லக்குவனை தான் சொல்லியிருப்பார். ஓகேவா? கம்பர் வந்து பன்னவன் அப்படின்னு சொல்லி லக்குவனை தான் சொல்லியிருப்பார். நம்ம 2019 பார்த்தோம், இப்போ 2012 வரிசையாக வந்துட்டுருக்கோம். நல்லா பார்த்து நம்மளோட வீடியோ யூஸ் பண்ணி நீங்கள் கம்பராமாயணத்தை மட்டும் பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக இதில் இருந்தால் கேள்விகள் வரும். ஓகேவா? பண்ணி பார்க்கலாம் வாங்க. கம்பராமாயணத்தில் எத்தனை பாடல்களுக்கு ஒரு முறை சடையப்ப வள்ளலை வாழ்த்தி பாடப்பட்டுள்ளார்? 1000 பாடலுக்கு ஒரு முறை. இந்த வீடியோ நம்ம ஃபஸ்ட்டே சொன்னோம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். தெரிதர கொணந்த என்றால் அமிழ்தினும் சீர்த்தனவற்றே என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்ன கேட்டாங்கன்னா அமிழ்தினும் சிறந்தது கம்பராமாயணம். இதை ஏன் சொல்லியிருப்பாருன்னா ராமர் வந்து முனிவர்கள் கூட படகுல போயிட்டு இருக்கும்போது நம்ம குகன் வந்து என்ன, அதாவது இவங்க நான்வெஜ், அதாவது என்ன சொல்கிறது, அந்த மட்டன் சிக்கன் சாப்பிட மாட்டோம், அதை இவங்க வெஜிடேரியன் தான், நான் வெஜிடேரியன் சாப்பிட மாட்டோம்னு தெரியாமல் ஒரு அன்பு ரீதியாக வந்து அவர் கொண்டு வந்துடுவார். தேனையும் கொண்டு வந்துடுவார், மீனையும் கொண்டு வந்துடுவார். ஸோ அதனால் வந்துட்டு மீன் சாப்பிட மாட்டாங்களே, நீ வந்து நாங்கள் மீன் சாப்பிட மாட்டோம் தான், ஆனால் நீ வந்து எங்கள் மேலே அன்பால் இது நீ கொண்டு வந்து கொடுக்குற, அதனால் இது தேனை விட அமிர்தத்தை விட சிறந்தது அப்படின்ற மணிக்க ராமர் வந்து நம்ம குகன்கிட்ட சொல்லுவார். ஸோ கம்பராமாயணத்தில் வரக்கூடிய ஒரு வரி தான் இது. அடுத்த கொஸ்டின். கம்பன் சொன்ன வண்ணங்கள் எத்தனை கேட்டாங்கன்னா 96. ரிப்பீட்டடு டிஎன்பிசி கொஸ்டின்ஸ். கம்பன் சொன்ன வண்ணங்கள் எத்தனை கேட்டாங்கன்னா 96. ஓகே, அடுத்து சுந்தரன் என்னும் பெயரால் ராமாயணத்தில் வழங்கப்படுபவர் யார்? ஆல்ரெடி நம்ம சொல்லியாச்சு, அனுமன். சுந்தரகாண்டம் அனுமனை பற்றிய காண்டம் தான். துன்பம் உண்டாயின் அதனை அடுத்து இன்பமும் தோன்றுவது இயற்கை என்ற பொருள் தரும் வரிகள் அமைந்த நூல் என்ன கேட்டாங்கன்னா இப்போ தான் பார்த்தோம். துன்பம் உள்ளதென்று சுகம் உள்ளதுன்னு சொல்லி சொன்னது யாரும் பார்த்தோம்ல, யார்? ராமர் வந்து குகன்கிட்ட சொன்னான்னு சொன்னோம்ல. அப்போனா கம்பராமாயணத்தை தான் வந்து சொல்லியிருக்காங்க. 2023 பார்த்தோம், 22 பார்த்தோம், 19 பார்த்தோம், 18 பார்த்தோம், இப்போ 2017 வந்தாச்சு. ஓகே, கம்பராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் உள்ள படலங்கள் எத்தனை கேட்குறாங்க? 13 படலங்கள். ஆல்ரெடி வந்து ஒரு கூற்று காரணத்தில் வந்து இதை கேட்டிருந்தாங்க, மறுபடியும் கேட்டிருக்காங்க பாருங்கள். அயோத்தியா காண்டத்தில் உள்ள படலங்கள் எத்தனை? 13. சடையப்ப வள்ளல் ஆதரிக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டாங்கன்னா கம்பர். இதோட 2-3 இடம் இந்த கொஸ்டின்ஸ் பார்த்தாச்சு நம்ம. பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அயோத்தியா காண்டம், பாலகாண்டம், கிட்கிந்த காண்டம். இந்த ஏசிடி இது 3மே வந்து கம்பராமாயணத்தில் இருக்கக்கூடிய காண்டங்கள். ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய ஹிஜ்ரத்து காண்டம் என்பது சீரா புராணத்தில் வரக்கூடிய காண்டம். ஸோ அதுதான் வந்து பொருந்தாத கூற்று.
ஓகேவா. உழவர் ஏரடிக்கும் சிறுகோலை அரசரது செங்கோலை நடத்தும் கோல் என கூறியவர் கம்பன். முக்கியமான ஒரு கொஸ்டின், 7th ஓல்டு புக்கில் கூடிய ஒரு கொஸ்டின். உழவர் ஏரடிக்கும் சிறுகோலை அரசரது செங்கோலை நடத்தும் கோல் ரொம்பவும் முக்கியம், நல்லா பார்த்துக்கோங்க. விடை கம்பர். கம்பரது காலம் என்ன கேட்டாங்கன்னா, கம்பருடைய காலம் கிபி 12ஆம் நூற்றாண்டு. கம்பருடைய காலம் என்னது? கிபி 12ஆம் நூற்றாண்டு. கம்பராமாயணத்தின் மணிமுடியாக விளங்கும் காண்டம் நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு, சுந்தரகாண்டம். மணிமுடியாக விளங்கும் காண்டம் சுந்தரகாண்டம். முழுவதும் விருத்தப்பாக்களால் ஆன காப்பியம் என்ன கேட்டாங்கன்னா, கம்பராமாயணம் தான் வந்துட்டு முழுக்க முழுக்க விருத்தப்பாக்களால் ஆன ஒரு காப்பியம். அடுத்து, கம்பராமாயணத்தில் அமைந்திராத காண்டம் என்ன அப்படின்னா மதுரை காண்டம். ஏன்னா அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், யுத்த காண்டம், ஏசிடி மூணுமே கம்பராமாயணத்தில் உள்ள காண்டம். அப்போ மதுரை காண்டம் எங்கே இருக்கும்? திருவிளையாடல் புராணம், பரஞ்சோதி முனிவர் எழுதிய ஒரு நூல். அந்த நூலில் தான் வந்து மதுரை காண்டம் அப்படின்னு ஒரு காண்டம் கொடுத்துருப்பாங்க. அடுத்து கொஸ்டினுக்கு முடிய பொதுவோட, தாதகு சோலை தோறும் சண்பக காடு தோறும் இவ்வடிகள் தாதி என்பதன் பொருள் என்னங்கன்னா மகரந்தம் என்பதான் சரியான விடை. 8th ஓல்டு புக்கில் கூடிய ஒரு கொஸ்டின். மகரந்தம் சொல்லும் பொருளும். ஓகேவா. டேஸ் நெடுநீர்வாய் கடிதினில் மடகண்ட கதியது செல நின்றார். இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா கம்பராமாயணம் தான். இதெல்லாம் வந்து ப்ரீவியஸாக கேட்கப்பட்ட வினாக்கள். ஸோ திரும்ப கேட்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஓல்டு புக்கு படிக்கலாட்டியும் இந்த கொஷின்ஸை ரிவீட் பண்ணி போனாலே நீங்கள் கன்ஃபார்ம் வந்து ஓல்டு புக்கில் வந்து கேட்கப்பட்ட கேள்வி அடிக்க அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா. டேஸ் நெடுநீர்வாய் கடிதினில் மடகண்ட கதியது செல நின்றார் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா என்னது? கம்பராமாயணம். அடுத்து, உலகம் தோன்றிய போதே தோன்றிய தமிழை அதன் தொன்மை கருதி என்றும் உல தென்தமிழ். அதாவது என்றும் உல தென்தமிழ்னு சொன்னவர் கம்பர்னு. இது அதுக்கு முதல் ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதை வந்து முழுமையான விளக்கம் என்னன்னு பார்த்தோம்னா, உலகம் தோன்றிய போதே தோன்றிய தமிழை அதன் தொன்மை கருதி. அதான் வந்து கரெக்டான வேர்டு. ஓகேவா. அடுத்து, சரஸ்வதி அந்தாதி என்னும் நூலை இயற்றியவர் யார்? கம்பர். அதில் சரஸ்வதி அந்தாதி, சரகோபர அந்தாதி, திருக்கை விளக்கம், ஏர் 70, சிலை 70, கம்பராமாயணம் இது எல்லாத்தையுமே எழுதினவர் யாருன்னா கம்பர் தான். புகழேந்தியின் புலவர் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏல வச்சுருக்காங்களே, அவர் நலவெண்பா அப்படின்ற நூல் எழுதியிருப்பார். ஒட்டக்கூத்தர் வந்துட்டு ராசராச சோழன் உலா, அப்புறம் உத்தரகாண்டத்தை எழுதியவர். அப்புறம் இவங்களாம் வந்து 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சமகால புலவர்கள். ஓகேவா. கம்பரை புறந்தவர் யாருங்கட்டாலும், கம்பரை ஆதரித்தவர் யாருங்கட்டாலும் சடையப்ப வள்ளல் தான். ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். என்றுமுல தென்தமிழ் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். காயும் வில்லினன் கல்திரள் தோழினன் என போற்றப்பட்டவன் யாருன்னா குகன். இதுவும் ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ், ஆல்ரெடி மேலே பார்த்துருக்கோம். ஓர் அணுவினை சதகூரிட்ட கோணினும் உளன் என்று பாடியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா, ஒரு அணுவினை சதகூரிட்ட கோணினும் என பாடியவர்னா கம்பர் தான் வந்து ஒரு அணுவினை சதகூரிட்ட கோணினும் அப்படின்னு சொல்லி பாடியவர். ஓகேவா. முக்கியமான கொஸ்டின். அடுத்து, அரியதாம் ஒப்ப உள்ள தன்பினால் அமைந்த காதல் தெரிதர குணர்ந்ததென்றால் அமிழ்தினும் சீத்தின விட்டே. ரிப்பீட்டட் கொஸ்டின். கம்பராமாயணம். இப்போ கூட சொல்லணும், அமிழ்தை விட இது சிறந்தது அப்படின்னு மேலே பார்த்தோம்ல, அதே தான் இங்கேயும் கேட்டிருக்காங்க. நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து, ஆதிகவி என்று போற்றப்பட்டவர் யாருன்னு கேட்டாங்கன்னா வான்மீகி. வான்மீகி தான் ஆதிகவி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா. ஆதி காவியம் கேட்டாங்கன்னா கம்பராமாயணம். தமிழுக்கு கதி, இதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டினை பார்த்தோம். மறுபடியும் கேட்டிருக்காங்க பாருங்கள். கம்பராமாயணமும் திருக்குறளும். தாதகு சோலை தோறும் சண்பக காடு தோறும் பொய்கை தோறும் புதுமண தடங்கு தோறும் என்று பாடிய கவிஞர். அப்போ மேலே வந்து இதே கொஸ்டினை கொடுத்து சொல்லும் பொருளும் கேட்டாங்க. தாதுனா மகரந்தம். இந்த வரியை கொடுத்து கேட்டாங்கன்னா கம்பர் வந்து பாடியிருக்காரு. அடுத்து, கம்பராமாயணம் டேஸ் நூல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கம்பராமாயணம் என்பது ஒரு வழி நூல். கிட்டத்தட்ட இந்த கொஸ்டினில் நம்ம ஒரு 50லேருந்து 60 கொஸ்டின் கிட்ட வந்து கம்பராமாயணம் ராவணகாவியம் தொடர்பாக டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட முக்கியமான வினாக்கள் வந்து பார்த்தாச்சு. இதெல்லாம் வந்து நம்ம 2016லேருந்து 24 வரைக்கும் இந்த கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. இதுக்கு மேலே வந்துட்டு கேட்டதில்லை. ஸோ நீங்கள் வந்து படிக்க முடிஞ்சவங்க நல்லா படிங்க. ஓல்டு புக் படிக்க முடியாதவங்க இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் படிச்சுக்கோங்க. நியூ புக்குமே படிக்க முடியாமல் நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் இதை காலில் கேட்டுக்கோங்க. இல்லை இப்போ தான் நீங்கள் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணுறீங்க கம்பராமாயணத்தை அப்படின்னு பார்த்து, அப்போனாலும் நீங்கள் இதை பார்த்துட்டு நீங்கள் படித்தீங்கன்னா ஸோ இப்போ தான் கேள்வி கேட்டிருக்காங்கன்னு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம 50 கொஸ்டினுக்கு மேலே பார்த்தாச்சு. கம்பராமாயணம் ராவணகாவியம் நம்ம 2 பாட்டாக பார்க்கலாம்னு நினச்சோம். இந்த வீடியோ லெங்க்த்தாகவும் போயிட்டுருக்கு. பரவாயில்ல, ஒரே வீடியோவில் முடிச்சிடலாம்னு சொல்லி ஒரே முடிச்சாச்சு நண்பர்களே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்க்காகவே நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஷார்ட்ஸ்லேயும் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் போடுறோம், வீடியோஸாகவும் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் போடுறோம், அது தொகுப்பாகவும் போடுறோம். ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டின் எப்படியாவது நமக்கு உங்களுடைய மைண்டில் வந்து நம்ம வைக்கணும், எல்லோரும் தெரிஞ்சுக்கணும், எல்லோரும் அதை படிச்சுட்டு போகணும், அப்படி அதோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சுக்கணுன்றக்காண்டி நிறைய வழிகளில் வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸை புக் ப்ரூஃபோடையும் ப்ளஸ் 4 ஆப்ஷன் எக்ஸ்பீரியன்ஸோடையும் முடிஞ்சளவுக்கு 4 ஆப்ஷன் எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்து நம்ம புக் ப்ரூஃப் முடிஞ்சளவுக்கு சொல்லி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ இதை நல்லா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நண்பர்களை. நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் அடுத்த 4வது டாப்பிக்கில் என்னன்னு பார்த்து அதை நம்ம வந்து போட்டுடலாம். ஓகேவா. நம்ம வந்து
தமிழ் மட்டும் இல்லாமல் ஜிகேக்கும் போட்டுட்ருக்கோம். ஸோ அதையும் பார்த்து நீங்கள் படித்து யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.